ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை தேங்காய் பால் கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு கூடயும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது கூட சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு வதங்கிறதுக்காக தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வதங்கிடும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் தனியா பவுடர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட்டி குறைச்சி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வதக்கி விட்டுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு கீரை நம்ம ஆஞ்சி தான் எடுத்திருப்போம். ஸோ ஆனால் நம்ம அந்த தண்டுலாம் முன்னாடி உள்ள தண்டு கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரையை ரொம்ப கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை இருக்காது. நம்ம கட் பண்ணுறதுனால கூட அந்த கசப்புத்தன்மை வரும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்போ விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இலையை மட்டும் எடுத்து நீங்கள் சமையல் பண்ணிங்க அப்படின்னா கசப்பே இருக்காது. நான் கொஞ்சம் அந்த முன்னாடி உள்ள தண்டு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடியில் அந்த தக்காளி மசாலா இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தண்ணியும் இப்போ சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த நம்ம வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே உங்களுக்கு அந்த கீரையில் உள்ள தண்ணியிலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த கீரை அந்த வதங்கினோன்னே அந்த கீரையோட குவான்டிட்டியே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக போயிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அந்த கீரை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் போல் நான் மூடி வச்சு எடுத்துட்டேன். இப்போ கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம துவரம் பருப்பை தனியாக வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் ஏதாவது சமையல் பண்ணும்போது நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வேக வச்சா பரவாயில்ல. நான் மஞ்சத்தூள் போடாமல் தான் வேக வச்சுருந்தேன். அதனால் நம்ம சமையலில் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவும், உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஆனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும். அந்த பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருப்போம். அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே கீரையில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நான் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு 2 பத்தை தேங்காய் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 பத்தை தேங்காவை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரைச்சி அதை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது நான் இப்போ ஊற்றிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவு ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வைக்கிற அந்த சப்ஜிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்குறதோட இந்த மாதிரி பால் ஊற்றி செய்யும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் இது ஃபுல்கா சப்பாத்தி, நார்மல் சப்பாத்திக்கெலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து போட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு தாளிப்பு நீங்கள் முதல்லே தாளிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இப்போ வந்து லாஸ்ட்டில் தாளிக்கணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் கடுகெல்லாம் போடலை. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மட்டும் ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நான் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் போட்டு நான் வந்து தாளிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் வெங்காயம் வேணும் அப்படின்னா ஒரு அரை வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தாளித்து வந்து நீங்கள் அந்த சப்ஜியில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சப்ஜியில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ வந்து வெந்தயக்கீரையில் நம்ம வந்து சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்ச வெந்தயக்கீரை தேங்காய் பால் கூட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.